புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்ததாக இல்லாமல் சிவபெருமானுக்கும் உகந்ததுன்னு சொல்கிறாங்க. புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் காலை பொழுதில் சிவபெருமானை வணங்குறதால முற்பிறவிகளில் செய்த எல்லா பாவங்களும் நீங்குமாங்க. பார்வதி தேவியை தன்னோட உடல்ல சிவபெருமான் சரிபாதியா ஏற்றுக்கொண்டதும் இந்த புரட்டாசி மாதத்தில் தாங்க. அம்பாள் அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி பூஜையும் இந்த புரட்டாசி மாதத்துல தாங்க நிகழ்த்துறாங்க. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்துல அசைவத்தை தவிர்த்து சைவ விரத முறையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க பெருமாள் திருமலையில் அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான். சனி பகவான் விஷ்ணு கிட்ட எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்த சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டதும் இந்த மாதம் தாங்க. அதனால தான் சனிக்கிழமை பெருமாளை வணங்கிட்டு சனி பகவானுக்கு விரதம் இருந்தா சனி தோஷம் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல சூரிய பகவான் கன்னி ராசியில் எழுந்தருளி அருளக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டா அது நிச்சயமாக நிறைவேறும்.